they are not representing the 80% view of American. ரெண்டு பார்ட்டிஸுமே அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்குது. இப்போ டோட்டலாக இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் எலன் மஸ்க்னு ஆகிப்போச்சு. டெஸ்லா, அவருடைய ஸ்பேஸ் எக்ஸு, அவருடைய டெஸ்லா ஹோம்ஸு, அவருடைய சேட்டலைட் ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸு கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து தடைகள் ஏற்படுத்துவார். ஏற்படுத்தக்கூடிய தடைகள் புது அமெரிக்கன் பார்ட்டி பிறப்பதற்கு வழிவகுத்தாலும் வகுக்கலாம். மற்ற நாடுகள் மேல அந்த வரிகள் அப்படிங்கிறது உயர்த்துவேன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறவங்க மேல வந்து அவர் அதிருப்தி தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படும்? இந்தியாவுக்கு ஆல்ரெடி பாதிப்பு தானே. ஒரே மிரட்டல்ல எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது முறையாக நரேந்திர மோடியை அவமதித்திருக்கிறார். இஸ்ரேல் நெட்டன்யாகுட்டையும் ஈரான் கோமேனிட்டையும் நேரடியாக பேசி போரை நிறுத்திய ட்ரம்ப் இந்தியாவுக்கு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சரை வைத்து பேசி மிரட்டி போரை நிறுத்த வைத்தா நான் தான் நிறுத்துறேன்னு ட்வீட் போட்டார். இதுவரைக்கும் அதை மறுக்கக்கூடிய தைரியம் நம்ம பிரதமருக்கு இருந்துச்சா? உரமா விளாண்டிங்கன்னா 2 பேருக்கு நான் காசு போடுவேன், இல்லைன்னா 2 பேரையும் அடிப்பண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அர்த்தம். மிட்டம் எலெக்ஷனை வந்து ஒரு ஸ்னாப் போல் மாதிரி புது பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்குவதற்கான ஒரு அறிகுறியாக எலன் மஸ்க் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இலான் மஸ்க் அவர்கள் அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். அந்த நேரத்துல இருந்தே ட்விட்டர்ல ஒரு வார்த்தை போர் ஆரம்பிச்சிருச்சுன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது, ட்ரம்ப் அவர்களுக்கும் இலான் மஸ்க் அவர்களுக்கும். அதை தொடர்ந்து அமெரிக்கா திவால் ஆகிக்கிட்டு இருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இன்னைக்கு ஒரு கட்சியும் தொடங்கி இருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அமெரிக்காவினுடைய அரசியல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இலான் மஸ்க் இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்கல. அவர் வந்து he has floated the idea of starting American party. ஓகே. 3வது பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஐடியா ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சென்ட்ரிஸ்டாக டெக்னோக்ராட்டிக்காக ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபிஸ்கல் கன்சர்வேட்டிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட்டியாக, ஓகே, ரெடியூசிங் த பியூரோக்ரஸி, த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியூரோக்ரஸி, அப்புறம் ரெடியூசிங் த டெபிசிட், அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸிங் த பர்த் ரேட், ஓகே, இதெல்லாம் வந்து அடிப்படையாக வைத்து ஒரு சென்ட்ரிக் அப்ரோச்சில் ஆரம்பிக்கணும்னு ஐடியா ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு எலன் மஸ்க்கு, ரிப்பப்ளிக்கனும் டெமோக்ராட்ஸுமே வந்து யூனிபார்ட்டி சிஸ்டத்தை நோக்கி, மோனோலித்திக் சிஸ்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. தே ஆர் நாட் ரெப்ரசன்டிங் த 80% வியூ ஆஃப் அமெரிக்கன்ஸ். ரெண்டு பார்ட்டிஸுமே அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு ட்ரம்ப் வந்து ஒரே பில்லு, ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு பேர். அந்த பில்லுக்கு வந்து 3.5 ட்ரில்லியன். அது வந்து ரெக்லெஸ் அண்ட் வேஸ்ட்ஃபுல்னு நினைக்கிறார் இலான் மஸ்க். அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணணும். டாக்ஸேஷன், டேரிஃப், இது வந்து இஷ்டத்துக்கு கண்ணாபண்ணான்னு போடுறதுனால அதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு சைடு டாக்ஸேஷன் போடுறாங்க, ஒரு சைடு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி 3.5 ட்ரில்லியனுக்கு ஒரே பில்லில் அப்ரூவல் வாங்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஸ்கல் கன்சர்வேட்டிசத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, டெபிசிட் ரிடக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஓவரால் டெப்த் ஆஃப் த அமெரிக்கா இஸ் இன்க்ரீஸிங். அப்போ வந்து அமெரிக்கன்ஸ் ஆர் நாட் கெட்டிங் பெனிஃபிட்டட் அப்படின்றதான் இந்த ஒரு மசோதாவில் ஒன் பிக் பியூட்டிஃபுல். ஆமாம், ஒரே பில் அப்ரூவல். ஏன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் தனித்தனியாக காங்கிரஸ் செனட்டுக்கு அப்ரூவல் வாங்கி ஒவ்வொரு பில்லுக்கும் வாங்குறதுக்கு பதிலாக எல்லா ரிஃபார்மையும் ஒரே இதில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே பில்லு அப்ரூவல் வாங்கிறது. அப்புறம் வந்து வாட் பிரசிடென்ட் சேஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். அப்படிப்பட்ட ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறத எதுக்குறாங்க. அப்போ வந்து அது காங்கிரஸ்லேயும் சரி, செனட்லேயும் சரி, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அப்போசிங் அண்ட் கிரிட்டிசைசிங் த ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் இது டேக்ஸ், ஓவர் டெப்ட் பேர்டன் அதிகமாக இருக்குது, கடன் சுமை. ஆமாம். அதே மாதிரி தேவையில்லாததில் வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலை வந்து குறைக்கணும். ஓகே, குறைச்சி ப்ரைவேட்டைசேஷனுக்கு
அலோவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய ரிஃபார்மிஸ்ட் அஜெண்டாவாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த அஜெண்டாவை கொண்டு வரணுன்றது எலன் மஸ்குடைய நோக்கமாக இருக்குது. அது தாண்டி அவங்க 2 பேருக்கு இடையில் ஏற்பட்ட விரிசல், டாட்ஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அவர் விலகியது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இது சேர்ந்து தாண்டி ஒரு 3வது பார்ட்டி சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு இனிஷியலாக அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் 2026 வரும். ஓகே. மிட் டேர்ம் எலெக்ஷன். அப்போ அந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் ஒரு செனட்டில் ஒரு 3-4 சீட்டு, காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸில் வந்து ஒரு 10 சீட்டு வாங்கிட்டார் அப்படின்னா, எலன் மஸ்க் வாங்கிட்டார் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி உடனே ஒரு பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணி உடனே வந்து ரிப்பப்ளிக்கனுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக அமெரிக்கா ஃபுல்லாக 50 ஸ்டேட்டில் ஆயிரக்கணக்கான டன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் கம்பெயின் பண்ணி அதை வாங்கி 50 ஸ்டேட் பை ஸ்டேட்டாக வந்து இதுக்கான டிமாண்டை புது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து லீகல் ஹெடல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு லா வச்சுருக்காங்க. கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தெல்லாம் பைபாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண லீகல் ஹெடல்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் ஹெடல்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபினான்ஷியல் ஹெடல்ஸ் இருக்குது. இப்போ இத்தனையும் தாண்டி ஃபினான்ஷியல் ஹெடல் எலன் மஸ்க் தாண்டிடுவார். லீகலும் லாஜிஸ்டிக்ஸ் ஹெடல்ஸையும் உருவாக்குறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். எத்தனையோ ஏற்கனவே பேரண்ட் பார்ட்டி அண்டு ப்ரொக்ரெசிவ் பார்ட்டின்னு 2-3 முயற்சியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய கட்சிகள் அமெரிக்காவில் இருந்தாலுமே ரிப்பப்ளிக் பார்ட்டியும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் தானே சார் மாறி மாறி இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 3வது ஒரு கட்சியாக நான் கட்சி தொடங்குவேன் அப்படிங்கிறது எலான் மஸ்க்கு ஆதரவான நிலையில் போய் முடியுமா? அவருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆதரவு இருக்குது தொடங்குறது. மெஜாரிட்டி ரிப்பப்ளிக்கனு இண்டிபெண்ட் மென்ஸ்டையும் ஆதரவு இருக்காது. அது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் எந்தளவுக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு தெரியாது. ஓகே ஓகே. கிரவுண்டில் எந்தளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போ டோட்டலாக இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் எலன் மஸ்க்னு ஆகிப்போச்சு. ஓகே. இனி எலன் மஸ்க் வந்து அவருடைய பிஸ்னஸுக்கும் பிரச்சனைகள் வரும். அவருடைய டெஸ்லா, அவருடைய ஸ்பேஸ் எக்ஸு, அவருடைய டெஸ்லா ஹோம்ஸு, அவருடைய சேட்டலைட் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸு, இப்படி பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து தடங்கல்கள் வரும். கிரிப்டோ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்படி வந்து பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து தடைகள் ஏற்படுத்துவார். அந்த ஏற்படுத்தக்கூடிய தடைகள் புது அமெரிக்கன் பார்ட்டிக்கு பிறப்பதற்கு வழிவகுத்தாலும் வகுக்கலாம். ஆனால் இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் இம்ப்ராபபிள். ஐ கேன் சே இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் இம்ப்ராபபிள். தட் மீன்ஸ் இது நடக்கும், பட் ஆனால் நடப்பதற்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்குது. ஓகே ஓகே. அண்ட் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் கிடையாது. பை பர்த் அவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். ஸோ அதனால எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அவரால் அதிபர் வேட்பாளர் அவரால் இருக்க முடியாது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்படுது. பை பர்த்னா அவர் என்ன அமெரிக்காவில் பிறக்கலையா? அவர் இல்லையே, அப்படிதான் சொல்றாங்க. தெரியலையே. இல்லை, இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க அமெரிக்காவில் பிறக்கலைன்னா அவரால் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அமெரிக்க சிட்டிசனாக இருக்கணும் முதல்ல பை பர்த்து. அப்போ வந்து பை அக்வரிங் இமிக்ரேஷன் டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன். பட் பை பர்த்து அமெரிக்கனாக இருக்கணும். இருந்தால் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தெரில அது என்ன ஸ்டேட்டஸ், அவர் எங்கே பிறந்தாருன்னு நமக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை வந்து எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் மற்ற நாடுகள் மேலே அந்த வரிகளை அப்படிங்கிறது உயர்த்துவேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறவங்க மேலே வந்து அவர் அதிருப்தி தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்தியாவுக்கு ஆல்ரெடி பாதிப்பு தானே. ஏற்கனவே ஒரே மிரட்டலில் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் வந்து இல்லைன்னா டாரிஃபை ஏற்றுவேன்னாரு. நீ டாரிஃபை இறக்கலைன்னா நான் டாரிஃபை ஏற்றுவேன்னாரு. டாரிஃபை இறக்கிட்டார். நம்ம இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாரிஃபை இறக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யாட்டிருந்து வாங்குகிற ஃப்ளைட்டுக்கு பதிலாக அமெரிக்காட்ட தான் ஃப்ளைட் வாங்கணும்னாரு. அதுக்கும் கையெழுத்து போட்டாங்க. ஈரான்ட்டையும் ரஷ்யாட்டையும் ஆயில் வாங்காத, அமெரிக்காட்ட இருந்தால் இனிமேல் ஆயில் வாங்கணும்னாரு. அதுக்கும் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் இவர்கள் ஒத்துக்கொண்டு போகிறப்ப அங்கே வந்து அங்கே எங்கே சவரனிட்டி
மெயின்டைன் பண்ணுறாங்க. த டிசிஷன் வேர் டு பை, வாட் டு பை, ஹவு டு அப்ளை டாரிஃப் is rest with the sovereignty of a particular nation. How can another president can dictate terms? Okay, that means you are weak. You are financially weak, economically weak, strategically you are weak. அதை தான் காமிக்குது. ஓகே, அப்ப இந்தியாவுக்கு இது பல்வேறு இடங்கள்ல பின்னடைவு தானே சார் கொடுத்துட்டே இருக்கும் இப்படியே இருந்தா? ப்ராப்பரான ஒரு டெசிஷன் கூட நம்மளால எடுக்க முடியல அப்படின்னு. ஏன்னா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்திலேயே நம்மளால பார்க்க முடியுது. இந்த வார நிறுத்துறதுக்கான காரணமே வந்து நாங்க தான், அமெரிக்காவின் அழுத்தத்தினால தான் 2 நாடுகளுமே வார நிறுத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது தொடர்ந்து இந்தியாவுக்கு பின்னடைவையே கொடுக்காதா? 21 முறை சொல்லிட்டாரு. இப்போ நேற்று வரைக்கும் 21 டைம்ஸ் ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் தான் வாரம் நிறுத்தினேன். ஓகே, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கிட்டையும் ரஷ்யன் பிரசிடெண்ட் புட்டின்ட்டையும் இவர் ஃபோனில் பேசினார். யார்? ட்ரம்ப்பு. நீங்கள் 2 பேரும் டேர்ம்ஸ்க்கு வாங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, நெகோஷியேட் பண்ணி இந்த வார முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஈரான் அதிபர்கிட்டையும் இஸ்ரேல் அதிபர் நெட்டன்யாகுட்டையும் ட்ரம்ப் டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை போகிற முடிவு கொண்டு வந்தார். ஆனால் இந்திய பிரதமர்கிட்ட ட்ரம்ப்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் யார்? ட்ரம்ப்புக்கு கீழே இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை பேச்சுவார்த்தை நடத்த சொன்னார். அவர்கிட்ட தான் மோடி பேசினார், அவர்கிட்ட தான் பாகிஸ்தான் பிரதமர் பேசினார், அவர் தான் வந்து பாகிஸ்தான் இராணுவ தளபதிகிட்ட பேசினார், நம்ம தளபதிகிட்ட பேசினார், சிடிஎஸ்கிட்ட பேசினார். பேசி போரை நிறுத்தலைன்னா உங்கள் மேலே எக்கனாமிக் சாங்ஷன் விதிப்பேன், இல்லை டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் விதிப்பேன், நிறுத்துனீங்கன்னா உங்களோட நான் ட்ரேடு பண்ணுவேன், I'll increase the trade between India and Pakistan. அப்படின்னு அர்த்தம். 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஓரமாக இருந்து விளையாடுங்க, ஓரமாக விளையாண்டிங்கன்னா 2 பேருக்கு நான் காசு போடுவேன், இல்லைன்னா 2 பேரையும் அடிப்பண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அர்த்தம். அதான் அர்த்தம். இந்தியாவுக்கு ஈக்குவலாக பாகிஸ்தானு, இந்தியாவுக்கு சமமான நாடா பாகிஸ்தானு? அப்போ ட்ரம்ப்பு 2வது முறையாக நரேந்திர மோடியை அவமதித்திருக்கிறார். முதல் முறையாக எப்போ அவமதித்தார்? ட்ரம்ப்பு பிரசிடெண்ட் ஆன உடனே அனைத்து நாட்டு தலைவர்களும் ட்ரம்ப்பை பார்க்க போகிறாங்க. எல்லா நாட்டு தலைவர்களையும் வாசல் வரை வந்து வரவேற்று அழைத்து செல்கிறார் ட்ரம்ப். திரும்பி வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைக்கிறார் ட்ரம்ப். ஆனால் இந்திய பிரதமர் மோடி போகிறப்ப ட்ரம்ப் வரலை. ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஒரு லேடி ஆஃபீஸரை அனுப்பி விட்டார். அவங்க தான் வரவேற்று கூப்பிட்டு போனாங்க. திரும்பியும் அந்த லேடி ஆஃபீஸர் தான் வந்து வெளியே அனுப்பி வச்சாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? ட்ரம்ப்பு இந்திய பிரதமரை மதிக்கவில்லை. தெரியுதா? ட்ரம்ப்பு உக்ரைன் அதிபர்கிட்டையும் ரஷ்யா அதிபர்கிட்டையும் நேரடியாக பேசின ட்ரம்ப்பு இஸ்ரேல் நெட்டன்யாகுட்டையும் ஈரான் கோமேனிட்டையும் நேரடியாக பேசி போரை நிறுத்திய ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சரை வைத்து பேசி மிரட்டி போரை நிறுத்த வைத்தா. நான் தான் நிறுத்துறேன்னு ட்வீட் போட்டார். இதுவரைக்கும் அதை மறுக்கக்கூடிய தைரியம் நம்ம பிரதமருக்கு இருந்துச்சா? ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னு சொன்னார் அப்துல் கலாம். வலிமை ஒன்று தான் வலிமையை மதிக்கும். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த். நம்மகிட்ட வி ஹேவ் அ மிலிட்ரி ஸ்ட்ரென்த், வி ஹேவ் அ நியூக்ளியர் பவர் ஸ்ட்ரென்த். பேஸ் கொடுத்தது பழைய முன்னாள் பிரதமர்கள். அப்துல் கலாம் அவர் கீழே 60,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க. பட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் யார் கொடுப்பா? கரண்ட் ரூலிங் பிரைம் மினிஸ்டர். எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் யூ கேன் பிகம் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த G8 நேஷன், யூ கேன் பிகம் மெம்பர் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். 100 நாடு 150 நாடுகளுக்கு போய் பிரசிடெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரையும் கட்டிப்பிடிப்பதல்ல டிப்ளமசி. கட்டிப்பிடிப்பதல்ல டிப்ளமசி, காரியம் சாதிப்பது டிப்ளமசி. காரியம் சாதிச்சாரா? அங்கே தான் கொஸ்டின். ஓகே, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வச்சுப்போமே, அங்கே இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லு கொண்டு வராங்க அப்படின்னும்போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி இலான் மஸ்க்கு அவருடைய தொழில்கள்லேயே அவருடைய மின்சார கார்களை இறக்குமதி பண்ணுறதுல 6 லட்சம் வரி விலக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இந்த பில்லில் வந்து தளர்க்கிறாங்க. அதனால் அவருக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால பர்சனலாகவே இந்த கட்சியை தொடங்குறாரு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த மின்சார வாகனங்களோ இல்லை டெஸ்லா நிறுவனமோ இங்கே இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கலாம் பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இல்லை இங்கே நமக்கு வரி விலக்குகள் அதில் ஏதாவது? கண்டிப்பாக அது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு அடிப்படை தேவை ரேர் எர்த் மினரல்ஸ். ரேர் எர்த் மினரல்ஸ் அதிகமாக இருக்க நாடு சைனா. இந்தியாவிலையும் இருக்குது, பட் இந்தியாவில் நம்ம ப்ராசஸிங் பண்ணுறதில்ல. இந்தியாவில் சைனாவுக்கு இருக்க அளவு நம்மகிட்ட கிடையாது. ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு சைனா சொன்ன உடனே ட்ரம்ப் கீழே இறங்கி வந்து சைனாவுக்குரிய
ட்ரேடை சரி பண்ணாரா இல்லையா? சைனா திரும்பவும் அவங்க டாரிஃபை உயர்த்தினாங்க. உனக்கு ரேர் எர்த் மினரல் கிடையாதுன்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? இது டைரக்ட்லி அஃபெக்ட் த எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி, ஈவி இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணும். ஆமாம். அப்போ அந்த ஈவி இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அமெரிக்கா டெஸ்லா மட்டும் ஈவி இண்டஸ்ட்ரி வைக்கல. இதில் மெனி கம்பெனிஸ், மெனி கார்பரேட்ஸ் ஆர் ஹேவிங் ஈவி இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போ அது வந்து ரேர் எர்த் மினரல்ஸை வாங்குவதற்கு சைனாவோட இறங்கி வந்து ட்ரம்ப் நெகோஷியேட் பண்ணாரா இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த ஈவி இண்டஸ்ட்ரிக்கு வரி விலக்கு கொடுத்தால் அந்த வரி விலக்கை அனுபவித்து கொண்டு எனக்கு எதிராக இவர் எலன் மஸ்க் செயல்படுறாருன்னு சொல்லி அதை வரி விலக்கை ரத்து பண்ணார். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற பாலிசியை எலன் மஸ்க் மீறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஓகே, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி என்னது? அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணணும், அமெரிக்கர்களுக்கு இடம் கொடுக்கணும், அமெரிக்கர்களுக்கு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வந்து எலன் மஸ்க் அங்கே தொழில் செய்ய விடலைன்னா எலன் மஸ்க் வில் ஷிஃப்ட் டு சைனா ஆர் இந்தியா. அதானே? ஓகே, அது நடக்கும். ஓகே. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் வருது அப்படின்னா அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சார்? இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமானா ரெண்டு வழியில் நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து எனி கம்பெனி ஹூ கம்ஸ் வித் டெக்னாலஜி வில் நாட் ஷேர் த டெக்னாலஜி. ட்ரூ. ஆனால் இங்கே நமக்கு அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். வேலை வாய்ப்புகள் அசம்பிளிங் வேலை வாய்ப்பு சொல்லுவாங்கல்ல, அசம்பிளிங் வேலை வாய்ப்பு அதிகமாக ரியல் மேக் இன் இந்தியா வேலை வாய்ப்பு நடக்காது. ஓகே, மேட் இன் இந்தியா நடக்காது. யூ கேன் மேக் இன் இந்தியா பட் மேட் இன் இந்தியா. புரியுது. அப்போ இங்கே என்ன நடக்குது? மேக் இன் இந்தியான்னு என்ன நடக்குது? அசம்பிளிங் இன் இந்தியா நடக்குது. அதனால கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கன்சிடபிளாக இருக்குது. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் ஏ கிரேட்டர் எக்கனாமிக்கல் அட்வான்டேஜ் ஃபார் அ நேஷன் டு க்ரோ. It will give a employment opportunity, but that will give a propelling economical growth அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த இடைப்பட்ட நாட்கள்லேயே அவருடைய ஷேர்ஸ் எல்லாமே 3 to 4% குறைஞ்சிடுச்சு அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடியுதுல்ல இலான் மஸ்க்கு அமெரிக்காவில். இடைப்பட்ட நாட்களில் 3 to 4% அவருடைய ஷேர்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அது குறையத்தானே செய்யும். ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் அப்புறம் குறையத்தானே செய்யும். என்ன நடக்குன்னு தெரியாது. அன்சர்டனிட்டி ப்ரிவைல்ஸ். இப்போ அன்சர்டனிட்டி ப்ரிவைல்ஸ் அப்படின்னா அதனால் தொழிலுக்கு அவருக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஆபத்துகள் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றத எல்லாரும் ஷேர் வாங்கி வச்சுருந்தாங்க, விற்றுட்டு ஓடிடலான்னு பார்ப்பாங்க. அப்போ விற்றுட்டு ஓடினா ஷேர் குறையும்ல. ஓகே. ஆனால் அமெரிக்கா தேர்தல் இப்போ 2026 ஒரு மிட் டேர்ம் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னீங்களா? அந்த மிட் டேர்ம் தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அமெரிக்காவில்? கண்டிப்பாக அது மிட் டேர்ம் எலெக்ஷனை வந்து ஒரு ஸ்னாப் போல் மாதிரி புது பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்குவதற்கான ஒரு அறிகுறியாக எலன் மஸ்க் பயன்படுத்தலாம். ஓகே. ட்ரம்ப் பயன்படுத்தி ஒரு 3 சீட்டு செனட்லேயும் ஒரு 10 சீட்டு ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்லேயும் வின் பண்ணிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஸ்விங் பிளாக்காக மாறும். ட்ரம்ப் எந்த வேலையும் பண்ண முடியாது. ட்ரம்ப் கேனாட் ஆக்ட் ஆன் ஹிஸ் ஓன். அந்த வேலையை இவர் எலன் மஸ்க் பண்ணலாம். ஒரு பக்கம் இங்கே உலக நாடுகளில் நடக்கக்கூடிய வாரை வந்து நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். தன்னை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இன்னைக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரா? உள்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கடந்து வரியை இன்னும் 10% அதிகமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ட்ரம்ப் அவர்கள் எப்படி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறாரு? ட்ரம்ப் வந்து ஃபைனல் செகண்ட் ஃபேஸ், அப்போ 2ஆம் வருடத்தில் அவர் எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கிடலான்னு ஐடியா பண்ணுறாரு. அதனால தான் நெத்தன்யாஹூ வந்து நோபல் பிரைஸ்க்கான பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. நோபல் பிரைஸ் எப்போ கொடுக்கலாம் ட்ரம்ப்புக்கு அப்படின்னா 1947 ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தையும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணி என்சூரிங் த சவரனிட்டி ஆஃப் பாலஸ்தைன் அண்ட் என்சூரிங் த சவரனிட்டி ஆஃப் இஸ்ரேலை மெயின்டைன் பண்ணி அங்கு வந்து அமைதி திரும்புவதற்கு வழிவகை செய்து அது அழிந்த காசா ஸ்ட்ரிப்பையும் அழிந்த வெஸ்ட் பேங்கையும் ரீபில்டு பண்ணி பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஐக்கிய நாடு சபையின் மூலமாக யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பி அங்கே வந்து ஒரு அமைதி திரும்ப வைத்தால் ட்ரம்ப்பாக நினச்சா முடியும். அது செய்தால் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். ஓகே சார், தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.